ஒருத்தர் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை வித்திருக்காரு, என் அப்பா வந்து தவறிட்டாரு, அவருக்கு நான் மட்டும்தான் ஒரே வாரிசு, உங்ககிட்ட வாரிசு சான்றிதழ் ஒண்ணு கொடுக்குறாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு தம்பி அவருக்குன்னு வராரு. அப்ப உங்களுக்கு வித்தவர் இன்டென்ஷனலா உங்களை ஏமாத்தணும்னு சொல்லியிருக்காரு. ஃப்ராடுலண்டா என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட், அதாவது விஏஓயே ஏமாத்தி அவர் வந்து ஒரு வாரிசு சான்றிதழை வாங்கி சொத்துல இரண்டாவது மனைவிக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் பங்கு இருக்கா இல்லையா? இரண்டாவது மனைவிக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே கண்டிப்பா சொத்துல பங்கு இருக்கு. ஏன்னா உயில் ரெஜிஸ்டர் பண்ணலனாலுமே 2 பேர் முன்னிலையில உயில எழுதினாலே அது ரொம்ப வேலிடான டாக்குமெண்டா கருதப்படுது. பெண்களுக்கு சொத்துல எந்த அளவுக்கு உரிமை இருக்கு? பவர் ஆஃப் அட்டார்னில கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? உண்மையாவே பவர் ஆஃப் அட்டார்னி நம்பி வாங்கலாமா? ஃபாரின்ல இருந்து இங்க ஒரு டாக்குமெண்ட் வருதுன்னா அதை 30 நாளுக்குள்ளார கொண்டு போயிட்டு நான் அந்த பவரை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். சிம்பிளி சட்டத்தினுடைய போன பாட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நாங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேம் ஹாய். ஹாய். நம்ம போன வீடியோவில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சரி பார்த்தாலுமே சில பிரச்சனைகளை வந்து முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருந்தார். அவர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ப்ராப்பர்ட்டி மேல அந்த ப்ராப்பர்ட்டி வித்தவருடைய தம்பி ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டிருக்காரு, அவங்களுக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்ல பார்க்கும்போது அதுல கிளியரா இருக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க லீகலா அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்ல வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன தீர்வு? அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ல முடிவு பெற்ற வழக்குகளை கொண்டு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு ஃபார்மாலிட்டி கண்டிப்பா இருக்கு. ஒரு வழக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான அப்பீல் போற பீரியடை விட்டுட்டு அதுக்கு இம்மீடியட்டா உடனே கொண்டு போயிட்டு யார் அதுல வழக்குல வந்து வெற்றி பெற்று இருக்காங்களோ அவங்க போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண பிற்பாடு தான் அது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, நிலுவையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லாயரால அந்த வழக்கை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கூட இன்னைக்கு ஆன்லைன்லயே இருக்கு. அதை வந்து நம்ம கோட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல கூட அதோடைய சர்வே நம்பர், அந்த ப்ராப்பர்ட்டியோட சர்வே நம்பரை போட்டு நம்மளால செக் பண்ண முடியும். இத கண்டிப்பா நீங்க ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கியிருந்தா அந்த லாயர் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த லிட்டிகேஷனும் இல்லைன்னு சொல்லி தான் அவர் வந்து கொடுக்குறாரு. எப்போ இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒருத்தர் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை வித்திருக்காரு, விற்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இது என் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி, என் அப்பா வந்து தவறிட்டாரு, அவருக்கு நான் மட்டும்தான் ஒரே வாரிசு, அவர் இந்த ப்ராப்பர்ட்டி மேல எந்த உயிலும் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு லீகல் ஹேர் சர்டிபிகேட், அதாவது வாரிசு சான்றிதழ் ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த வாரிசு சான்றிதழை நீங்க பார்க்கும் போதும் நான் பார்க்கும் போதும் அதுல வெறும் அந்த ஒரு பையன் உங்களுக்கு யாரு விற்கிறாரோ அவருடைய பேர் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவர் தான் லீகல் ஓனர் ஆஸ் பர் த டாக்குமெண்ட். இதே ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு தம்பி அவருக்குன்னு வராரு. கேட்டா இல்ல இந்த தம்பி 10 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி போயிட்டாரு, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, இவர் வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாரு, இவர் என் அப்பாவை கடைசி காலத்துல பாக்கல, இவர் என் அப்பா வந்து இவர் என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னாரு, அதனால நான் இவரை வாரிசான்றதில்ல சேர்க்கல அப்படின்னா இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் இதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப உங்களுக்கு வித்தவர் இன்டென்ஷனலா உங்களை ஏமாத்தணும்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல கூட நம்மளால கண்டிப்பா கோர்ட்ல போயிட்டு என்னோட கிளைண்ட் இதுக்கான எல்லா மெஷர்ஸையும் எடுத்திருக்காரு. அதாவது நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி பையர் பிவேர்ன்றதுல நான் எல்லாமே வந்து அவேர்னஸோட பார்த்தேன். அவர் ஃப்ராடுலண்டா என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட், அதாவது விஏஓயே ஏமாத்தி அவர் வந்து ஒரு வாரிசு சான்றிதழை வாங்கி என்கிட்ட கொடுத்திருக்காரு. இது அண்ணன் தம்பிக்குள்ளார இருக்கிற பிரச்சனை. நான் அவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு மதிப்போ அதை செட்டில் பண்ணிட்டேன். அந்த காசுல இருந்து அவர் அவருடைய தம்பிக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டோம். என்னுடைய சொத்துல வந்து இன்னைக்கு பங்கு கேட்க கூடாது அப்படிங்கிற வாதத்தை நம்ம கோர்ட்ல முன்வைக்கலாம். மேம், இந்த பாகப்பிரிவினையில இன்னொரு பிரச்சனை என்னன்னா,
பெண்களுக்கு சொத்துல எந்த அளவுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது. சோ அத பத்தி சட்டம் என்ன சொல்லுது? அதாவது பெண்களுக்கு சொத்துல ஆணுக்கு நிகரான பங்கீடு இருக்கு. இது என்ன சொத்துங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஒரு அப்பாவோட சுயமா சம்பாதிச்ச சொத்துக்கும் பூர்வீக சொத்து, அந்த குடும்பத்தோட பூர்வீக சொத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சுயமா சம்பாதிச்ச சொத்தா இருந்தா அந்த அப்பா அத பொண்ணுக்கு கொடுக்கலாம், முழுசாவே பொண்ணுக்கு கொடுக்கலாம், முழுசா பையனுக்கு கொடுக்கலாம். அதாவது அவர் காலகட்டத்துல அவர் யாருக்கு அது போகணும்ன்றத முடிவு பண்ணிடலாம். ஒரு உயில் மூலியமாவோ இல்ல ஒரு செட்டில்மெண்ட் மூலியமாவோ அதை பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது அந்த பொண்ணாலேயோ இல்ல பையனாலேயோ இது தப்பு, எனக்கு அதுல பங்கு கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது அப்பாவுடைய சுயமா சம்பாதிச்ச சொத்து, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு யாருக்கு கொடுக்கணும்ன்றது. இதுவே ஒரு பூர்வீக சொத்து, தாத்தாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்து, அது இது வரைக்கும் யாருமே பிரிபடாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பொண்ணுக்கு நிகரான, ஆணுக்கு நிகரான உரிமை அந்த ப்ராப்பர்ட்டில இருக்கு. ஆனா யாருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்க கூடாது, சொத்து அப்படியே இருக்கணும். அது இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. சப்போஸ் இப்ப அப்பா எனக்கு என் பேர்ல சொத்து எழுதி தரல, அந்த சொத்து பிரிக்காம அப்படியே இருக்கு அப்படின்னா அதுல பெண்ணுக்கு உரிமை இருக்கு. யாருக்குமே எழுதி தரல. ஆமா, யாருக்குமே எழுதி தரலன்னா அப்பாவுடைய சொத்தை அண்ணன் தம்பி யார் யார் இருக்காங்களோ அவங்களோட சரி சமமா பிரிச்சுப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒய்ஃபுக்கு கூட அதுல, அந்த அப்பாவுடைய மனைவி அம்மாக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு, அந்த அப்பாவுடைய அம்மாக்கும் ஒரு பங்கு இருக்கு. சோ நிறைய பேருக்கு இதுல பங்கு வரும். அதை யார் யாரெல்லாம் லீகல் ஹேர்ல லிஸ்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் சரி சமமா போயிடும். அதாவது வாரிசு சான்றிதழ்ல அவங்க பேரெல்லாம் முன்னாடியே பதிவு பண்ணி வாங்கிட்டு வந்துடணும். யாருக்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம செக் பண்ணி வீடு வாங்கணும். இன்னொன்னு, இந்த பாக பிரிவினை பிரச்சனையில முக்கியமா அங்கங்க இந்த இன்ஸ்டன்சஸ் அடிக்கடி கேட்கப்படுது. என்னன்னா, ஒருத்தருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சொத்துல 2வது மனைவிக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் பங்கு இருக்கா இல்லையா? அதாவது 2வது மனைவி எப்போ கல்யாணம் ஆனது அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது அவங்களோட வேலிடா ஒரு டிவோர்ஸ் இல்லாத போது, அதாவது ஒரு கோர்ட் டிக்ளேர் பண்ணி இந்த மேரேஜ் இதோட முடிவுக்கு வருது, டிவோர்ஸ் இவங்களுக்கு டிக்ளேர் பண்றோம்னு சொல்லாத வரைக்கும் அவரால் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படி அவர் செஞ்சுக்கிட்டா அந்த 2வது மனைவி இவருடைய லீகல் ஹேரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. செகண்ட் மேரேஜ், ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வேலிடா இருக்கும் போதே நடந்ததுன்னா அந்த மனைவிக்கு எந்த உரிமையும் கிடையாது சொத்துல. ஆனா அந்த மனைவிக்கு பிறக்கிற குழந்தைகள், 2வது மனைவிக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே கண்டிப்பா சொத்துல பங்கு இருக்கு. ஏன்னா மேரேஜ் தான் இன்வாலிடே தவிர ஒரு குழந்தைய இல்லிசிட் பேபின்னு நம்ம சொல்லவே கூடாது. அதுதான் சட்டமும் சொல்லுது. ஸோ குழந்தைகளுக்கு கண்டிப்பா உரிமை இருக்கு. முதல் மனைவி உயிரோட இருக்கும் போதோ இல்ல அந்த மேரேஜ் லைவ்ல இருக்கும் போதோ 2வது மனைவியை கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா அப்ப அந்த 2வது மனைவிக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்ப இவங்களும் அந்த வாரிசு சான்றிதழ்ல கண்டிப்பா அவங்களுடைய பேரும் உள்ள வரும். முதல் மனைவியுடைய பசங்க, 2வது மனைவிக்கு பிறந்த பசங்களுடைய லிஸ்ட், இது எல்லாமே அந்த வாரிசு சான்றிதழ்ல கண்டிப்பா வரும். இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சாமானியரால இவ்வளவு தூரம் டாக்குமெண்ட்ல பார்த்து இவருடைய வாரிசு இவருக்கு இங்க சொத்து பிரிஞ்சிருக்கு, இங்க பிரியல அப்படின்றதெல்லாம் பாத்திர முடியுமா அவ்வளவு ஈஸியா? சாமானியர்கள் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சட்டத்துல பூர்வீக சொத்துக்கும் தனி மனுஷன் சம்பாதிச்ச சொத்துக்குமான டெஃபினிஷன்ஸே ரொம்ப அதிகமா இருக்கு. யார் யாரெல்லாம் லீகல் ஹேர்ஸ் அப்படிங்கிற லிஸ்டே ரொம்ப பெருசாவும் கடினமாவும் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு லாயரால கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கறத போட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த சொத்துல பங்கு இருக்கு, எவ்வளவு இருக்குன்றத கண்டிப்பா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு லாயரோட ஒப்பீனியன் வாங்குறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அந்த இடத்துல. நீங்க சொல்றத பார்த்தா இந்த குடும்ப பிரச்சனை, பாக பிரிவினையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்கான விடைகளை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். இந்த ஃபேமிலி பிரச்சனைகள்னு வரும்போது உயில் ஒரு முக்கியமான மேட்ரு. நீங்க உயில் யாருக்கு எழுதி வைக்கிறாங்களோ அப்படிங்கிறது அவங்களுக்கு உரிமை போய் சேருது. இப்போ இந்த உயில்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? அதாவது உயில் ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ப்ராப்பர்ட்டியில வில் இருக்கு அப்படின்னா இருக்குன்றதே நமக்கு தெரியாம பண்றதுக்கெல்லாம் கூட நிறைய பண்ணுவாங்க. அதாவது 4 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் சொத்து மொத்தமா போகணும்னு அப்பா உயில் எழுதி வைக்கிறாரு அப்படின்னா அப்ப மீதி இருக்க 3 பேர்கிட்ட தான் அந்த உயில் இருக்கு. அந்த
பர்சனுக்கு தெரியவே இல்லை, அவருக்கு தான் சொத்து வரும்ன்றதே அவருக்கு தெரியாம இருக்குன்னா அந்த 3 பேர் சேர்ந்து உயிரை எரிச்சிட்டுலாம் நம்ம கிட்ட நம்ம கிளைண்ட்டுக்கு சேல் பண்ண கதை எல்லாம் இருக்கு. அப்படி ஒரு ப்ராப்ளம் வரலாம். இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வெங்கட், இது வந்து உயிலுங்கிற டாக்குமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால இது என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்லயே வராது. அந்த வில்லங்க சான்றிதழ் இது தெரியாது. ஆமா, ஏன்னா உயில ரெஜிஸ்டர் பண்றது ஒரு ஆப்ஷன் தான். உயில் ரெஜிஸ்டர் பண்ணலனாலுமே ஒருத்தர் உயில் எழுதுவர் 2 பேர் முன்னிலையில, விட்னஸ் முன்னிலையில உயில எழுதினாலே அது ரொம்ப வேலிடான டாக்குமெண்டா கருதப்படுது. அப்படி இருக்க பட்சத்துல அது ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்டா இருக்கிற பட்சத்துல அது இருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்மளால எங்கேயும் போயிட்டு வெரிஃபை பண்ண முடியாது. ஆனா நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் கரெக்டா இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும், அதாவது நம்ம ஈசி பார்த்துருக்கோம், டைட்டில் டீட்ஸை பார்த்துருக்கோம், அப்ரூவல்ஸை பார்த்துருக்கோம், பட்டாவை பார்த்துருக்கோங்கிற பட்சத்துல இதை வந்து நம்மள இன்டென்ஷனலா ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோர்ட்ல போயிட்டு அதுக்கான தீர்வு, ஏன்னா நம்ம அங்க போனஃபைட் பர்ச்சேசர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் குள்ளார வருவோம். உரிமையை வச்சு நம்ம கோர்ட்ல போய் பண்ணணும். கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தெளிவா பாத்துற முடியும். ஆமா மேம், இப்போ இந்த பவர் ஆஃப் அட்டார்னின்னு அப்படின்னு ஒரு விஷயம், நான் இந்த எப்படி இந்த சொத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் வந்து வெளிப்படையா தெரியலையோ, இந்த பவர் ஆஃப் அட்டார்னி அப்படி ஒரு விஷயம் தான். யார் ஒரிஜினல் ஓனர்னு நமக்கு வந்து நிறைய நேரம் தெரியறது கிடையாது. அவங்க எங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு வித்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய புரோக்கர்ஸும் சரி, நிறைய லேண்ட் ஓனர்ஸும் வந்து அப்படி பண்றாங்க. இந்த பவர் ஆஃப் அட்டார்னில கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? உண்மையாவே பவர் ஆஃப் அட்டார்னி நம்பி வாங்கலாமா? பவர் ஆஃப் அட்டார்னிங்கிறது ஒரு வேலிடான டாக்குமெண்ட் தான். அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். இந்த பவர்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கான அதிகாரத்தை ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிற டாக்குமெண்ட் மூலியமா தான் கொடுக்க முடியும். அதாவது பொது அதிகார பத்திரமா அது இருக்கக்கூடாது. ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியா இல்லாம ஸ்பெசிபிக்கா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கெட்யூல்ல அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸை போட்டு அந்த பவரை கொடுத்துருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அப்படி ஸ்பெசிபிக்கா அந்த ப்ராப்பர்ட்டியை போட்டாதான் அது என்கம்பரன்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். அது அந்த பவர் ஆஃப் அட்டார்னியுமே என்கம்பரன்ஸ்ல கண்டிப்பா இன்னைக்கு தெரிஞ்சிருது. சோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விஷயமா பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு வீடியோ கால் ஆச்சு எடுத்து இவரு தான் ஓனர், இவர் எனக்கு பவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கறத மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருக்காங்கன்றதுதான் ஒரு பெரிய ரீசனா இருக்கு இன்னைக்கு பவர் கொடுக்கறதுக்கு. அப்படி இல்லைன்னா எல்லா ஓனர்ஸும் சேர்ந்து ஒரு 4-5 அக்கம் பக்கத்தினர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பில்டு பண்ண போறாங்க அப்படின்னும் போது பில்டருக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல நம்ம அந்த பில்டர் கொடுத்திருக்கிற பவரை ரொம்ப ஈஸியாவே நம்பிடுறோம். ஆனா வந்து இது ஃபாரின்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல உண்மையாவே இவங்க தான் பவர் கொடுத்திருக்காங்களா, அந்த பவர் இன்னைக்கு வரைக்கும் வேலிடா அப்படிங்கறத கண்டிப்பா பார்க்கணும். இதை தாண்டி எப்படி பாக்குறது, நம்ம வந்து ஒரு வீடியோ கால் வச்சு பார்க்கணும். இது இல்லாம நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பவர் கொடுத்த நபர் வந்து உயிரோட இருக்காரா அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணணும். இதை ரெஜிஸ்ட்ராருமே வெரிஃபை பண்ணுவாரு. எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா, ஒரு லைஃப் சர்டிபிகேட்னு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட், இந்த பவர் கொடுத்த பிரின்சிபலுக்கு நல்ல ஒரு அவருடைய சுய நினைவோட தான் இந்த பவரை எழுதி கொடுத்திருக்காரு, அவர் இன்னைக்கும் உயிரோட இருக்காரு. ஏன்னா பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா, கொடுத்தவரும் சரி வாங்கினவரும் சரி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டார்னி டீடு வேலிடே கிடையாது. அது அன்னியோட முடிஞ்சு போயிடும். அவருடைய காலகட்டத்தோட அந்த டீடு வேலிட் கிடையாது. சோ அவர் உயிரோட இருக்காரான்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் அவர் அப்ராட்ல இருக்காங்க அந்த மாதிரி ரீசன்ஸ் சொல்றாங்கன்னா ஒரு வீடியோ கால்லையாச்சும் எடுத்து நம்ம பார்த்துடணும். பார்த்துட்டு அந்த டாக்டருடைய வெரிஃபிகேஷனோட நம்ம போறது பெட்டர். இப்போ நான் வந்து பவரை வந்து யாருக்குமே எழுதி கொடுக்கல, ஆனா நான் ஒரு வெளிநாட்டுல இருக்கேன், என்னால வந்துட்டு போறதா எனக்கு பிரச்சனைன்றதுனாலதான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு போக முடியாது. ஆனா நீங்க பவர் ஆஃப் அட்டார்னியை ஒருத்தருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாதான் அது வேலிடான பவர்னு சொல்றீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? அவர் அங்க இருந்தபடியே எந்த கண்ட்ரில இருக்காரோ அங்க இருந்தபடியே கூட ஒரு பவரை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதாவது ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு, அவருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல இந்த சொத்தை வித்தே ஆகணும், ஆனா அவர் போற அவசரத்துல பவர் ஆஃப் அட்டார்னியை ரெஜிஸ்டர் பண்ணாம போயிட்டாரு. ரெஜிஸ்டர்ட் பவர் இருந்தா மட்டும்தான் நம்மளால சொத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்க முடியும் ஃபர்தரா. அப்போ அவர் வந்து இங்க யாரையாவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி
அங்க இருக்கிற ஹை கமிஷன்லயோ இல்ல எம்பசிலயோ போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சொத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சொத்துடைய நகலை எல்லாம் காட்டி அந்த டாக்குமெண்ட்டை அவங்க முன்னாடி எம்பசி முன்னாடி சைன் பண்ணி அதை இங்க அனுப்பிடுவாங்க இந்தியாவுக்கு. இங்க இருக்கிற ஏஜென்ட் வந்து 1 மாச காலகட்டத்துக்குள்ளார, அதாவது 30 நாளுக்குள்ளார அட்ஜுடிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை கொண்டு போய் லோக்கல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அவரால் விற்க முடியும். அந்த பவரை உங்களுக்கே கொடுத்து உங்களையே கூட வாங்குறதுக்கு அவரு சொல்லலாம். ஓகே, அப்படி வாங்குற அந்த பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு வேலிடா இருக்கும்? பவர் ஆஃப் அட்டார்னிக்கு ஒரு வேலிடிட்டி கிடையாது. ஆனா ஃபாரின்ல இருந்து இங்க ஒரு டாக்குமெண்ட் வருதுன்னா அதை 30 நாளுக்குள்ளார கொண்டு போயிட்டு நான் அந்த பவரை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தை, அதாவது பிரின்சிபலுடைய லைஃப் டைம்குள்ளார எப்ப வேணும்னாலும் அது வேலிட் தான், அவரா போய் கேன்சல் பண்ணாத வரைக்கும். இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கான சட்ட ரீதியான சொல்யூஷன்ஸையும் நான் இங்க பேசியிருக்கோம். இதை தாண்டி எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுல இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கு, அதுக்கு எனக்கு ஒரு லீகல் ஒப்பீனியன் வேணும், ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஜால்வீட் நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும்.